Altona Custom Homes presents Beyond the Sale நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. புதன்கிழமை 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டிஇடியில் உங்களுக்காக லைவ்ல நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ்லேயும் நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம். நீங்கள் உங்களோட கொஷன்ஸை நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட கேட்கலாம். ஃபேஸ்புக் லைவ்ல நீங்கள் கேட்கலாம் டிஇடி ஃபேஸ்புக் லைவ்ல. அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் 416-291-9025 416-291-9574. வழமை போல் Altona Custom Homes presents Beyond the Sale நிகழ்ச்சியில் எனக்காக 4 கெஸ்ட் இருக்கிறோம். அதில் முதலாவதாக இங்கால எந்த பக்கத்தில் இருக்கிறது டாம் சிவதாசன், broker of record for வீடு ரியாலிட்டி. அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்கிற சுகந்தனை உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். Altona Custom Homes presents representative. ஸோ Altona Custom Homes இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சுகந்தன்டையும் நீங்கள் கேள்வியை கேட்கலாம். அதே நேரத்தில் சுகந்தனுக்கு அடுத்ததாக எங்களோட இருக்கிறது ஆனா அலெக்ஸ், mortgage broker, mortgage alliance, master financial. So அவர்கிட்ட நீங்கள் mortgage சம்பந்தமான கேள்வி கேட்கலாம். And well known Dilani Gunaraja, she's a Chamber of Commerce president. But இன்றைக்காக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லாயராக வந்திருக்கிறா. ஸோ உங்களுக்கு உங்களோட வீடு வாங்குறதுல விற்கிறதுல ஏதாவது லா சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தொடர்பாக நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி வந்து இந்த பேனலில் வந்து நிறைய கதைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க வளம மாதிரியே. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக டேமண்ணாவோட தொடங்குவோம். ஸோ டேமண்ணா, இப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஸ்டனாக நாங்கள் இந்த திஸ் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? வீட்டு சந்தை நீங்கள் வீட்டு சந்தை வந்து நாளுக்கு நாள் பல பண்டிதர்களும் பலவிதமான அறிக்கைகளை விட்டு கொண்டு போகிறபடியால் அது ஒரு குழம்பின நிலையில் தான் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு குழம்பின நிலையில் தான் இருக்கும். ஆனாலும் பொதுவாக நாங்கள் சொல்ல போனால் இந்த வீட்டு சந்தை இன்னும் குறைவதற்காக, அதாவது இது நான் என்னுடைய சொந்த கருத்தாக தான் தெரிவிக்கின்றேன், கூடுதலாக விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் கணக்கு இருக்குது. அதற்கு காரணம் வந்து உள்காரணிகளும் இருக்குது, புறக்காரணிகளும் இருக்குது. உள்காரணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது வீடுகள் கட்டுறது வந்து குறைஞ்சிருக்குது. இப்போ அதுன்ற இண்டிகேட்டர்ஸ் எப்படி என்று சொன்னால் சிட்டியில் புது வீடு கட்டுறதுக்கான பில்டிங் பெர்மிட் அப்ளிகேஷன்ஸ் சொல்லப்பட்டது குறைஞ்சிருக்குது. இப்போ இந்த தாக்கம் வந்து இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கலாம். அதற்காக வேண்டி வீடுகள் இல்லை சந்தையில் இருக்கிற வீடுகள் விற்கிறதுக்கான சாத்தியக்கூறு குறைவு, விலை ஏறும் என்று சொல்லி நினைத்தால் அப்படியான ஒரு காரணி வந்து வேலை செய்வதாக இல்லை கடந்த ஒரு வருடமாக. அதாவது கடந்த ஒரு வருடமாக வீட்டு சந்தையில் வீடுகள் விற்க வந்தது குறைவு, ஆனாலும் விலைகள் வந்து குறைந்துதான் இருக்குது. அது காரணம் வந்து முக்கியமாக மோர்ட்கேஜ் குவாலிஃபிகேஷன்ஸ். அதில் இவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். மோர்ட்கேஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்று வருகின்ற பொழுது அதை அந்த இறுக்கமாக்கியது வந்து அரசாங்கம் தான் முதல் செய்தது. சிஎம்ஹெச்சி ஊடாக அரசாங்கம் முதல் செய்தது. பிறகு வங்கிகளும் அதற்கு உடன்பாடாக தங்களுடைய ரேட்டில் கூட்டிய வகைகளில் அதுகளும் குறைக்கிறார். அப்போ அந்த குவாலிஃபை பண்ண முடியாதால தான் வாங்குறவர்கள் வாங்க முடியாமல் இருக்கிறபடியால் வீடுகள் அப்படியே இருக்கின்றது, விலைகள் குறைவாக இருக்கின்றன. சரி டாமண்ணா, ஒரு நிமிஷம் நாங்கள் டிலானிட்ட ஒரு கொஷன் அவனுக்கு போயிட்டு நான் உங்கள்கிட்ட திருப்பி வரேன். டிலானி, இப்போ இந்த வீக் மார்க்கெட்டில் இன்னும் எங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் இருக்குது கதைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கிடையில் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொன்னால், கூடுதலாக இப்போ வந்து நாங்கள் ஒரு வீட்டை வாங்குகிறோம், லாங் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எல்லாருமே இருக்கணும்னு நடக்கல. இந்த செப்பரேஷன் அண்ட் வேலைக்கில் இதுக்குள்ளே இருக்கிற லீகல் இஷ்யூஸ் எப்படி வருது? லைக் இப்போ வந்து அவையில் செப்பரேஷன் ஆகிக்கல அந்த வீட்டை வந்து இதை விற்க வேணும், இல்லாட்டி வந்து இதை அவையில் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண போயிடும். இப்படி என்னைக்குள்ள என்ன லீகலி என்ன இஷ்யூஸ் இருக்குது, அது வந்து ஸ்மூத்தாக எப்படி முடிக்கலாம் என்ற கொஷன் எப்படி வருது? ஸோ இப்போ 2 பேர் வந்து செப்பரேட் பண்ணிக்க அது வந்து இஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் மேட்ரிமோனியல் ஹோம் என்று சொல்கிறது, அது வந்து அவே செப்பரேட் பண்ணிக்க இருக்கேக்க அந்த வீட்டிலே அவை இருக்கேக்க அது செப்பரேட் பண்ணிக்க அது மேட்ரிமோனியல் ஹோம் என்றால் இஃப் தே வாண்ட் தே கேன் கெட் அ கோர்ட் ஆர்டர், or what they can do is they can get a court order to sell the house. அப்போ court order to sell the house என்றால்
அது ஸ்மூத்தாக எடுக்கலாம். இல்லாட்டி அவன் வந்து செப்பரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணி என்ன செய்கிறதுண்டா இது தே ஆர் கோயிங் டு செல் த ஹவுஸ் மார்க்கெட்டில், இல்லாட்டி ஒரு ஆள் வந்து அந்த மற்ற ஆளுடைய இன்ட்ரெஸ்ட்டே வாங்கலாம். அப்போ அதை வாங்கிக்கே ஒன்று வந்து செல் பண்ணிக்கே தேமான ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வேணும் செல் பண்ண. அப்போ வாங்க ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கே ஹஸ்பண்டோ ஒய்ஃப் அந்த மற்ற ஆளுடைய இன்ட்ரெஸ்ட் வாங்க போய்க்கு அவர்கிட்ட வந்து மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் பண்ணிக்க நான் வேண்டி வரப்போது ரீஃபைனான்ஸ் பண்ணி வீடு வாங்க வேணும். அப்போ அந்த சிச்சுவேஷனை தான் அது ஸ்மூத்தாக நடக்கிறேன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக நடக்கிறேன்னா இட் வில் பி செப்பரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே. ஸோ நாங்கள் திருப்பி இருக்கா இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ண இதில் இப்போ அதாவது வந்து சில வழியில் சொல்லுவாங்க ஒரு ப்ரோசஸில் வந்து இஃப் யூ த்ரோ அ மங்கி ரேஞ்ச் அந்த ப்ரோசஸ் வந்து எப்படி போகணும்னு தெரியாது என்ன. அப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த வீட்டு விலைகள் பொதுவாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்தது இது ஸ்ப்ரிங் மார்க்கெட் வந்து பழையபடி கொஞ்சம் வரப்போகுதுன்னு. இந்த நேரத்தில் நாஃப்டா பிரச்சனை வந்த உடனே கனடாவின் பொருளாதாரம் குறைஞ்சுதுன்னு சொன்னால் தொடர்ந்து கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அப்படியான சிச்சுவேஷனில் அது சாதகமாகத்தான் இருக்கும் வாங்குறாக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரையில். ஆனால் வருமானத்தை வந்து கணக்க லே ஆஃப்கள் வர தொடங்கின உடனே வருமானத்தில் வந்து அவை வந்து பிரச்சனைப்படணும். அப்போ எப்படி பார்த்தாலும் இதே மார்க்கெட் இதே நிலைமையெல்லாம் இன்னொரு வருஷத்துக்கு இருக்கு மட்டும் நான் நினைக்கின்றேன். இதை விட முக்கியமான இன்னும் ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். இந்த ரெண்டல் மார்க்கெட் இஸ் வெரி ஹாட். சரி, ரெண்டல் மார்க்கெட் இப்போ ஒரு 49% மில்லேனியல்ஸ் வந்து தே ஆர் ஸ்டில் லிவிங் அவையோட பேரண்ட்ஸுன்ற பேஸ்மெண்ட்லாம் இருக்கணும். அவைக்கு வந்து டவுன் டவுனில் வேலை இருந்தால் டவுன் டவுனில் ஒரு கொண்டோ வாங்குறதா இருந்தால் அஃபோர்ட் பண்ண இல்லாமல் இருக்குது. அவையின் சம்பளம் 80,000 to 100,000 இருந்தாலும் கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்கணும். ப்ரைஸஸ் அப்படியாக இருக்குது. அப்போ அவைகளின் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்டிபி கவர்மெண்ட் இந்த எலெக்ஷனில் என்டிபி கூடுதல் ஆதரவு வந்தது காரணமாக இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர். இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரைக்குள்ள இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் என்று சொல்லப்படுற வெளியிலேருந்து வந்து வாங்குறாக்களும் சரி, உள்நாட்டில் இருந்து வியாபாரத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறாக்களும் சரி, இவைகள் வந்து கொஞ்சம் தாமதிப்பினும் தங்களுக்கு டேக்ஸ்கள் வர போதும். அப்படியா நேரத்தில் இன்னும் மார்க்கெட்டின் சரிவு தொடர்ந்து சரியும். அதன்படியாக நான் சொல்லுவேன் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கண்டாலும் சொல்லி வீட்டின் விலைகள் ஏறுமென்று எதிர்பார்க்க தேவையில்லை. ஆனால் எப்படி எங்களோட ஆல்டோனா ஹோம்ஸ் இந்த கஸ்டம் பில்ட் ஹோம்ஸ் எப்படி போகுது இப்போ? இப்போ மார்க்கெட் வந்து எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் ஒரே நிலையிலான் இருக்கும். பட் என்னென்றால் இப்போ கஸ்டம் ஹோம் பில்ட் பண்ணுற ஆட்கள் வந்து ஒரு ஆவரேஜ் இன்கம் இருக்கிற ஆட்களாக இருக்கிற மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருப்பினமைக்கு இட்ஸ் அ ட்ரீம் ஹோம், இட்ஸ் அ லக்ஸரி ஹோம். ஸோ அப்படி வரைக்கும் அவைகள்கிட்ட இந்த மோர்கேஜ் குவாலிஃபிகேஷனோ அப்படியான ஒரு ப்ராப்ளம் இருக்காது. மோஸ்ட்லி தே ஹாவ் த மணி, ஒரு கொஞ்சம் காசு கடன் பண்ணி தான் கட்டுவினோம். ஸோ அந்த நிலையில் பார்க்கல அவைகள் ஆல்ரெடி வெல் பிளான்ட், லைக் they already have 2 or 3 properties or at least one property that அதை வித்துட்டு தான் இந்த பெரிய வீட்டுக்கு போய் ஒரு நெக்ஸ்ட் 5 to 10 years இருக்கிற அளவுக்கு தான் அந்த நாங்கள் கட்டுற வீடுகள் வந்து அவைகள் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கல இந்த மார்க்கெட் வந்து இந்த கஸ்டம் ஹோம்ஸுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணல. பட் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த வீட்டை கட்டிட்டு விற்க போய்க்கல தான் அந்த இப்போ இட்ஸ் $1 million ப்ராப்பர்ட்டி ஒரு $2 million $3 million ப்ராப்பர்ட்டி வந்து மார்க்கெட்டில் கன நாள் இருக்கணும் விற்கிறதுக்கு. ஸோ அது ஸ்டில் ஒரு இஷ்யூ இருக்குது. இதில் சுதந்திரத்தை ஒரு இது இருந்தால் இப்போ நீங்கள் ஒரு கஸ்டம் பில் ஹோம் இன்ஃபில் ஹோம் மட்டும் கட்ட போகிறீங்க, ஒரு பட்ஜெட் பண்ணிட்டீங்க 1 million கட்ட முடிக்கலாம்னு சொல்லி. நாஃப்டாவால் வந்து 30% மெட்டீரியல் இன்க்ரீஸ் பண்ணிட்டுது. அவைகளுக்கு அதை முடிக்கல, அது முடித்தாலும் அந்த விலைக்கு விற்கலாம். அப்படியான டைம்கள் வந்தால் உங்களுக்கு இந்த வீடுகள் திருப்பி தந்திருக்கணுமா அந்த உங்களுக்கு கட்டுறாக்களுக்குன்னு சொல்லி, அல்லது உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம்? இல்லை, நாங்கள் வந்து ஆல்வேஸ் ஒரு பஃபர் வச்சுருப்போம். ஒரு வீடு கட்டிக்கல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% வந்து எங்களுக்கு ஒரு பஃபர் இருக்கும் ஆல்வேஸ். ஸோ இந்த மெட்டீரியல் இன்க்ரீஸ் பண்ணுறது, லேபர் வந்து கோஸ்ட்டாக இப்போ நாங்கள் 2016 அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சில நேரம் 2017 தொடங்கியிருப்போம். பட் இப்போ வந்து பேசிக் சேலரி எல்லாம் கூட்டிட்டுது. ஸோ நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வீடு கட்ட தொடங்கினா பிறகு போய் அந்த ப்ரைஸை மாற்றுறது எங்களுக்கு உண்மையாக we don't do that. Okay. So
most of the time it stays the same. ஆனா பட் நீங்க சொல்ற மாதிரி கஸ்டம் ஹோம்ஸ் வந்து விக்கிறத நாங்க யோசிக்க மாட்டோம் மோஸ்ட்லி Yeah, வந்து நாங்க most of the வந்து people அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. கணக்கு பேர் வந்து இருக்கிறதுக்குன்னு கட்டினது ட்ரீம் ஹோம். ஸோ அதை வந்து விற்கிறதுக்கு யோசிக்க மாட்டோம். அதான் சொல்றேன் அந்த அது வந்து it's a different world altogether. ஆனா ஸோ ஆனால் நாங்கள் கூட இந்த ப்ரைவேட் மோர்கேஜை பற்றி தான் இப்போ கூட கழிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் பேங்க்ஸில் நாங்கள் மோர்கேஜ் எடுக்கிற தெரியும். பட் திஸ் இஸ் வித்தியாசம் என்ன இது ப்ரைவேட் மோர்கேஜ் அண்ட் அதோட சில நேரங்களில் இந்த ஏ லெண்டர் பி லெண்டர் வர இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ வாட்ஸ் ப்ரைவேட் மோர்கேஜ் அண்ட் வாட் இஸ் ஏ லெண்டர் அண்ட் பி லெண்டர்? ஏ லெண்டர் இஸ் நீங்கள் வந்து AAA பேங்க்ஸ் அதான் உங்களோட வந்து ஏ லெண்டர்ஸ். அப்போ ஏ லெண்டர்ஸ்கிட்ட நீங்கள் போகிறதென்றால் உங்களுக்கு வந்து கிரெடிட்டும் இன்கமும் வந்து குவாலிஃபை பண்ணணும். கிரெடிட் வந்து ஒரு சர்டன் கிரெடிட் ரேட்டிங் உங்களுக்கு வேணும். அதோட வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கட்டாயம் குவாலிஃபை பண்ணணும். பி லெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், ஆனால் அவையும் வந்து ஸ்டில் கிரெடிட் பார்ப்பினம். லோ கிரெடிட் ஸ்கோரோடு நீங்கள் செய்யலாம். இன்கமும் வந்து உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து சால் டேக்ஸ் அப்படியான எக்ஸ்ட்ரா இன்கத்தை காட்டி நீங்கள் வந்து வீடு வாங்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் லெண்டிங் அண்டு போனால் அவை வந்து கிரெடிட் ஸ்கோர் பார்க்குறதில்ல. கிரெடிட் ஸ்கோர் பார்க்குறதில்ல அவை வந்து அதில் பார்க்குறது என்னென்றால் எக்விட்டி. உங்களோட வீட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் எக்விட்டி இருக்குது, அது நீங்கள் வீடு வாங்குறதாயும் இருக்கலாம், வீடு விற்கிறதாயும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எக்விட்டி இருக்குன்னு பார்த்து அவைக்கு வந்து 80%ஓ 90%ஓ அதுக்கு தக்கதாக ப்ரைவேட் லெண்டர்ஸ் கொடுப்பினோம். ஸோ பட் இந்த இதுக்கு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ equity or whatever it is இதில் எவ்வளோ தூரம் எங்களோட கிரெடிட் ஸ்கோர் இதில் எவ்வளோ தூரம் தேவைப்படுதுன்னு கேட்குறீங்களா? இது அதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் தேவையே இல்லை. அவை வந்து கிரெடிட்டை பார்ப்பினம், அனலைஸ் பண்ணிவினம். நீங்கள் ப்ரீவியஸ் பேங்க்ரப்சியா அல்லது ப்ரப்போசலில் இருக்கிறீங்களா என்றெல்லாம் பார்ப்பினம். ஆனால் அவை கூடுதலான லெண்டர்ஸ் வந்து ப்ரைவேட் லெண்டர்ஸ் வந்து பார்க்குறது வந்து இந்த வீட்டில் எத்தனை லோன் டு வேல்யூ நான் கொடுக்குறேன், எத்தனை பெர்சன்டேஜ் லோன் டு வேல்யூ நான் கொடுக்குறேன்னு தான் அவை பார்ப்பினேன். அப்போ அதோட வந்து இப்போ சில பேர் வந்து இன்கம் காட்டுற இல்லை. அப்போ அவைகிட்ட வந்து கேட்பினம், they will probably have a personal interview. இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி திருப்பி பே பண்ணுவீங்கண்டு அவைக்கு வேறு இன்கம் ஏதாவது இருந்தால், பேரண்ட்ஸால் இன்கம் இருந்தால் அவைக்கு அது சரியாண்டு பட்டுச்சென்றால் private lenders will lend it. Okay. So Dilani, உங்களோட அடுத்த இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த வில்ன்றது எவ்வளோ தூரம் ஒரு முக்கியமான இருக்குது இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேலைக்கு லைக் ஒரு ஆள் வந்து இறந்துட்டாருண்டா அந்த வில் இல்லாத பட்சத்தில் ஸோ அந்த வீட்டுக்கு என்ன நடக்க போகுது அவர்கிட்ட பேரில் இருக்கிற வீட்டுக்கு? ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்க யூஸ்வலி அது வாங்குறது ஜாயிண்ட் டெனன்ஸ் 100% ஒரு ஆள் ஒரு ஓன் பண்ணேன், இல்லாட்டில் 50% or 50%. ஜாயிண்ட் டெனன்சி என்றால் ஒரு ஆளுக்கு என்ன சரி நடந்தால் அது ஆட்டோமேட்டிக்கலி அது ரைட் ஆஃப் சர்வைவர்ஷிப்பில் அது ஆக ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து லாயருக்கு கொடுத்தா அது லாயர் அதை மற்ற ஆளுக்கு போட்டு விட்டாரு. சரி ஹஸ்பண்ட் செத்துனா அது ஒய்ஃபுக்கு போவோம். அது ஜாயிண்ட் டெனன்சி என்றால். டெனன்சி இன் காமன் என்றால் அது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது சே 75%, 25% or 99%, 1% இன்ட்ரெஸ்டோடு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அந்த சிச்சுவேஷனில் வந்தால் பிகாஸ் அதை you have to go to court and get அதுக்கு டாக்குமெண்ட்டுக்கு சொல்கிற certificate of appointment of estate trustee with a will or without a will. அப்போ வில் இருந்தாலும் இல்லாட்டிலும் அந்த டைட்டில் ப்ராப்பர்ட்டி எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணி இருந்தீங்கள் என்றால் அது கோர்ட்டுக்கு போகணும். இப்போ ஜாயிண்ட் டெனன்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக போகும். அது வந்து இது எஸ்டேட் பிளானிங் வரும். ஆனால் நீங்கள் எஸ்டேட் பிளான் பண்ண இல்லாட்டில் டெனன்ஸ் இன் காமன்டா சே யூஸ்வலி டெனன்ஸ் இன் காமனை வாரது சே நாட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் ஓ டாட்டர் அண்ட் ஃபாதர் அப்படி தான் அப்படி வாரது. அப்படி நடக்க நீங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு எடுத்த பிறகு தான் டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ணின பிறகு தான் நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம். அந்த டாக்குமெண்ட் அந்த அத்தாரிட்டி வாரது கோர்ட்டாலே அந்த டாக்குமெண்ட் வந்த பிறகு ஓகே செல் பண்ணவோ என்ன சரி செய்யும். ஓகே, ஸோ செல் பண்ணலாம். அந்த அத்தாரிட்டி வந்ததுக்கு பிறகு இதை நான் செல் பண்ணலாம், இல்லாட்டி நான் அந்த ப்ராப்பர்ட்டியிலேயே நான் திருப்பி இருக்கலாமா? ஓ இருக்கிறது இல்லை. இப்போ நான் அதை டிபெண்டிங் இப்போ நான் தான் எஸ்டேட் ட்ரஸ்டியை நான் அப்ளை பண்ணி இருந்தேன்டால் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்றால்
ஹஸ்பண்ட் மாத்திரம் ஓன் பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து அந்த வைஃப் வந்து போய் அப்ளை பண்ணுங்க. ஓகே. அவள் அப்ளை பண்ணால் ஸோ ஷி கெட்ஸ் அ சர்டிஃபிகேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஸ்டேட் ட்ரஸ்டி வித் அ வில் ஆர் வித்தவுட் அ வில். ஓகே. அப்போ அது வில் இருந்தாலோ வித்தவுட் அ வில் அது எடுக்கிறாரு. பிகாஸ் அது வந்து எஸ்டேட் பிளானிங் செய்ய இல்லாத. ஸோ அதை செய்து போட்டு அந்த டாக்குமெண்ட் கிடைச்ச பிறகு சேஃப் இஸ் வைஃப் ஷி கெட்ஸ் இட் அண்ட் அவள் தான் ஒரே ஒரு பெனிஃபிஷரி என்றால் அந்த டாக்குமெண்ட்டை அதை ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ண பிறகு தென் அது. ஆனால் அவள் இல்லாட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் சன்மா என்றால் தென் தேர் ஆர் ஸோ மெனி சிப்ளிங்ஸ் என்ன அப்போ பிள்ளைகள் கணப்பேரண்டா அது ஆல் டிபெண்டிங் ஆன் த ஃபேமிலி சிச்சுவேஷன். ஸோ அப்படின்னா அந்த வீடை வந்து விற்க வேண்டி வரும் சில வேலை அவை இன்ட்ரெஸ்ட்டை வாங்குவேன். ஸோ டாம்னா இப்போ வந்து ஒரு புரோக்கராக வந்து இந்த செப்பரேஷன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன் டைம் இப்போ அவங்க வீடு விற்கிறதா இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படியான சினாரியோஸ் மோஸ்ட்லி வாரது உங்களுக்கு இந்த இப்போ வீடு விற்கிறதா இருந்தால் அவங்க செப்பரேஷனுக்கு பிறகு டைட்டிலில் நாங்கள் முதல்ல பார்க்குறது வீட்டு டைட்டிலில் யார் இருக்கிறோம் அது முதல்ல பார்த்துட்டு அதுக்கு மேலே டாக்குமெண்ட்ஸ் இப்போ நாங்கள் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேணும்னு சொன்னால் 2 பேர்கிட்ட பேரும் அதில் வீட்டில் இருந்துன்னா 2 பேர்கிட்ட பேருக்கும் நாங்கள் இது பண்ணணும். இது பல தடவையில் எங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னு சொன்னால் அநேகமாக ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ விற்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் அல்லது வேணுமென்று சொல்லி முட்டுக்கட்டையை போடுறது. நான் இதை கூட விற்றுருப்பேன், நீ இது இவ்வளோ விலைக்கு விற்க வேண்டாம், நான் கூட விற்றுருப்பேன், இப்படியான சினாரியோ தான் கூட வரும். அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த டைமில் ட்ரூ மார்க்கெட் அது கோர்ட்ஸுக்கு சில வேலையில் லோயர்கிட்ட போய் தான் பிறகு வரும். ஆனாலும் இந்த சிக்னேச்சர்ஸ் எடுக்கிற விஷயங்களில் தான் கணக்கு பிரச்சனைகள் வர்றது. அப்போ இது இப்படி ஒரு ரியல் லைஃப் சினாரியோ பிரச்சனையோட எனக்கு ஒன்று வந்தது. ஹஸ்பண்ட சிக்னேச்சர் எடுக்க முடியாமல் போச்சுது. அந்த ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி 2 வருஷத்துக்கு பிறகு வேறொரு தேர்ட் பார்ட்டி மூலம் ஒரு சமரசம் ஒன்று செய்து அவருக்கு காசு கொடுத்து கையெழுத்து வச்சு பிறகு தான் விற்க வேண்டியது. ஆனால் அப்படி கையெழுத்து லிஸ்டிங் அக்ரிமெண்ட் இல்லை வாங்கினாலும் அப்புறம் விற்க போகிறதுக்கு இடைக்குள்ள சில வேளைகளில் மனங்களை மாற்றலாம் பண்ணலாம். இப்போ அது வரைக்கும் ஒரு கோடியலான ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் எங்கள்ட சைக்கலாஜிக்கல் இதுகளையும் பார்க்கணும், எப்படி 2 பேரையும் மேனேஜ் பண்ணுறதுன்ற அது ஒரு ஸ்கில் தான் அது. ஆனால் இந்த நேரங்களில் சில ஆட்கள் என்ன சொன்னால் நீங்கள் லோயர்கிட்ட போயிட்டு வாங்கோ என்று சொல்லி லோயர் மேலே அந்த பழியை போட்டு லோயர்கிட்ட அவை அனுப்பிவிடலாம். அப்போ சில வேளையில் இண்டிபெண்டன்ட் லீகல் அட்வைஸ் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தனி அட்வைஸ் கொடுக்க போகணும். இப்போ இப்படியா செப்பரேட் சிச்சுவேஷனில் நீங்கள் அதை டிலாண்டிதான் கூட கதைப்பதை பற்றி இண்டிபெண்டன்ட் லீகல் அட்வைஸ் என்று எடுத்து அதை அந்த நாங்கள் எல்லாம் எடுத்தனாங்கள்ன்றது எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை நாங்கள் வச்சுருக்க போகணும். ஸோ வி ஹவ் டன் ஆல் த டியூ டிலிஜென்ஸ் முதல்ல என்றால் திருப்பி ஃபைல் பண்ணிக்கல போய் கேஸுக்கு போகல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அட்வைஸில் தான் நான் இதை செய்து நான் ஒருவர் சொன்னார்ன்னு சொன்னால் வி ஹாவ் டு ஹேவ் த ஓனர்ஸ் எங்கன்னா இருக்குது நாங்கள் வி ஹாவ் எக்ஸ்பயர்ட் டியூ டிலிஜென்ஸ்ன்னு சொல்லி. ஓகே. ஸோ 416-291-9025 416-291-9574 சின்ன பிரேக்கு பிறகு நாங்கள் டிலானிட்டு இதை பற்றி விவரமாக கேட்கலாம். ஸோ ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். Altona Custom Homes presents Beyond the Sale நிகழ்ச்சியில் சின்ன பிரேக்கை பிறகு சந்திக்கிறோம். நீங்கள் உங்களோட கொஷன்ஸை 416-291-9025 416-291-9574 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஃபேஸ்புக் லைவ்லையும் நாங்கள் இப்போ லைவாக போய் கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதுலேயும் கொஷன்ஸை கேட்கலாம். நாங்கள் இப்போ திருப்பி டிலானிட்ட தான் போக போகிறோம். என்ற டைம் நான் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கிறார். என்ன சில ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இந்த இப்படி சைன் பண்ணாமல் 2 இயர்ஸுக்கு இழுப்படுறது இட்ஸ் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், ரைட்? ஆஸ் இட் இஸ் இப்போ சில நேரங்களில் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நாங்கள் நினைக்கிற மாதிரி கூடாமல் இப்போ இருக்கிற மார்க்கெட் மாதிரி ஒரு சிட்டியில் 2 years ஆஃப் பீரியட்ன்றது இட்ஸ் அ லாங் டைம் ஆஃப் பீரியட் அண்ட் he or she is not going to get the benefit of it, right? So how does as a lawyer, how does it works?
இப்போ எனக்கு அந்த சிச்சுவேஷன் கணக்க வாரது. அப்போ என்ன தெரியுமா நான் செய்கிறது யூஸ்வலி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபேட்ட கன்சென்ட் எடுத்து தான் செய்ய பார்ப்பினேன். அப்படி வேற இல்லாட்டி ஸோ இப்போ இந்த கேஸ்லேயே அவ செப்பரேட் பண்ணிக்க அந்த வீட்டில் மார்கேஜும் பேரும் பே பண்ணாமல் இருப்பினார். அப்போ அந்த கோவத்திலே அவ பே பண்ணாமல் இருக்கிறது. அப்போ அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் சில வேளை பேங்க் எடுக்க போகுது. அந்த டைமில் தான் என்னட்ட கிளையண்ட் வரையினம் என்ன தெரியுமா அவைக்கு அந்த அன்பேரபிளில் இருக்குது. இப்போ மார்கேஜ் பே பண்ணாமல் இருக்கணும், என்ன செய்கிறது, வீடு போகுது பேங்க்குன்னு சொல்லிக்கு நான் செய்கிற வேலை ஐ ஹவ் டு பிரிங் அன் எமர்ஜென்சி மோஷன் என்று சொல்கிறது அதுக்கு. அப்போ அந்த டைம் நான் ஒரு கோர்ட்டில் போயிட்டு நான் சொல்ல போகிறேன் வீடு விற்க வேணும் வித்தவுட் யாரோ அப்போஸ் பண்ணாத சைன் பண்ணாத ஆளுடைய கன்சென்ட் இல்லாமல் வீடு விற்க வேணும்னு பெர்மிஷன் எடுப்பேன். அந்த கோர்ட் ஆர்டரில் நான் பெர்மிஷன் எடுப்பேன் டிஸ்பென்சிங் வித் த சிக்னேச்சர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆர் த வைஃப் whoever who is opposing. அப்போ அதை எடுத்த உடனே அந்த டாக்குமெண்ட்டோட வீடு விற்கலாம். ஸோ அந்த கோர்ட் ஆர்டரை போய் லேண்டில் அந்த ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அந்த டாக்குமெண்ட்டோட நீங்கள் வீடு விற்கலாம். எவ்வளவு நாளுக்கு வேலிடாக இருக்கும் அது? தட் இஸ் அ valid order unless they go and set aside it. But husband or wife who is opposing will go and get a set aside. அது தங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை இது போய் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்படி என்று வந்து செட் அசைட் பண்ணினாண்டா. ஆனால் அந்த செட் அசைடுக்கு நீங்கள் நாங்கள் வீட்டு போய் பிகாஸ் பேங்க் இஸ் ட்ரைங் டு டேக் இட் தென் அப்போ ஜட்ஜ் வில் ஆல்வேஸ் கிவ் பெர்மிஷன் டு செல் த ஹவுஸ். ஸோ அப்படியான ஒரு சினாரியோவில் மோர்கேஜ் பேலன்ஸ் வந்து 230,000 இருக்குன்னு வைப்போம். இப்போ சொல்கிறா நான் 250க்கு விற்றனுடா பேங்கில் கடனை கொடுத்து போட்டு எனக்கு எந்த காசப்படுத்துன்னு போக போகிறேன். இப்போ ஹஸ்பண்ட் ஏதோ அப்ஜெக்ட் பண்ணலாமா? இல்லை நான் 300,000க்கு விற்றுருப்பேன் அப்படி ஒரு சினாரியோ வந்தால் அவர் வந்து கேன் ஹி பை இட் அவுட் அட் த லிஸ்டட் ப்ரைஸ்? Yes, he can buy it at the listed price. Yes, okay. There is no. Anna, I have a question. இப்போ வந்து நாங்கள் இந்த இஷ்யூ வரைக்கில் இந்த மோர்கேஜ் பே பண்ணாமல் இருக்கிற ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது, ரைட்? ஸோ அப்படின்னா இத்தனை மோர்கேஜ் நீங்கள் வந்து பே பண்ணாமல் ஒரு கிளையண்ட் இப்படியான ஒரு சினாரியோவில் இருக்கலாம். அண்ட் எப்படி அவையில் நோட்டீஸ் பண்ணலாம் உங்களுக்கு? இப்போ வந்து இப்படி ஒரு லீகல் கேஸ் தான் போய்கொண்டிருக்கேன்னா ஒரு மோர்கேஜுக்கு எப்படி அவையில் வந்து அதை அட்ரெஸ் பண்ணுறது? அண்ட் இஸ் there any period of time that the bank will give them? ஓகே, இப்படியான கேசஸ் வந்து எங்களுக்கு நிறைய வாரது. ஏனென்றால் எங்களுக்கு வரைக்கில் வந்து கூடுதலாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சொல்லிவினோம் அதை பார்ட்னர் தான் வந்து எங்களோட மோர்கேஜை வந்து பே பண்ணி கொண்டு வந்தது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்போ இப்படி ஆகிட்டு என்று சொல்லி வரைக்கில் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஸ்டில் குவாலிஃபிகேஷன் தான். நாங்கள் வந்து இவையிட பேரில் மோர்கேஜை மாற்றுறதுக்கு வந்து நாங்கள் குவாலிஃபை பண்ணலாமா? ஈவன் ப்ரைவேட் மோர்கேஜ் என்றாலும் மேக்ஸிமம் லோன் டு வேல்யூ இருக்குதா? அப்படியானதில் தான் நாங்கள் பார்த்து அவைக்கு அட்வைஸ் பண்ணலாம். சர்டன் கேசஸ் வந்து இட்ஸ் வெரி சேட். என்னென்றால் எங்களுக்கு வரைக்கில் வந்து ஒரு ஸ்பவுஸ் வந்து வேலையே செய்யறே இல்லை, வேலைக்கே போகாத ஸ்பவுஸ் வந்து எங்களுக்கு அப்படி சொல்லிக்கல நாங்கள் ஒன்றுமே செய்ய இயலாது. நாங்கள் வந்து அட்வைஸ் மோஸ்ட் லைக்லி நாங்கள் சொல்கிறது வந்து go and sell the property and okay, so go and sell the property and Delani, so நாங்கள் கதை கேட்கல, நீங்கள் அந்த 1% and 99% என்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. லைக் 1% ஒரு ஆள் இன்னொரு ஆள் 99% என்றா ஒரு வீடு வாங்கிக்கல, what happens if the 1% withdraw or either the 1% die? Is the 99% gets the house? No, not at all. Okay. No. Because he has to, so if 1%, it all depending on the facts, சரியா? Okay. If 99% வந்து say brother and 1% is sister என்றால், so அந்த 1% வந்து அந்த sister and ஃபேமிலிக்கு தான் போகும். If sister is married, sister married and the married husband பிள்ளைகளுக்கு தான் அந்த இதுக்கு போகாது. Because அதுதான் joint tenants and tenants in common is very important. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் நான் இப்போ எனக்கு வரைக்கும் நான் யூஸ்வலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஐ டெல் தெம் யூ நோ வாட் யூ நீட் டு ஹேவ் ஜாயிண்ட் டெனன்ஸ். எதை ஜாயிண்ட் டெனன்ஸ் அந்த ஹஸ்பண்ட் சேர்த்தால் ஒய்ஃபுக்கு போகும். இந்த சிச்சுவேஷனில் 99% ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஸ்வலி அது நடக்கிறே இல்லை. அது வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த சிச்சுவேஷனில் தான் நடக்குது. அப்போ இந்த 1% வந்து நாங்கள் கோர்ட்டில் போய் சர்டிஃபிகேட் எடுத்து டேக்ஸ் பே பண்ணி ப்ரொபேட் டேக்ஸ் இருக்குது, அந்த டெத் நார்மலி இட்ஸ் கால் டெத் டேக்ஸ் ஃபாதர், அந்த டேக்ஸை பே பண்ணி தான் அந்த வீட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஐதர் அந்த 99% வேணுமென்னா அந்த 1% வாங்கலாம். ஓகே, ரைட்?
அவற்றை வந்து வாங்கலாம், இல்லாட்டில் அதை விற்க வேண்டி வேறு மெயின் ப்ராப்பர்ட்டி. அது டிபெண்டிங். பட் 1% யூஸ்வலி அந்த 99க்கு விற்கிறது தான் பெட்டர் இந்த சிச்சுவேஷன். ஓகே டாமன்னா, இப்போ இப்படியான ஒரு சினாரி, இப்போ ஒரு ஆள் வீடு வாங்க வர்றார், வீடு வாங்கிக்கல இப்படியான இப்போ இந்த பெர்சன்டேஜ் போட்டு இல்லாட்டி வித்தவுட் அன் அக்ரிமெண்ட் காசு கொடுத்து வாங்கிக்கல என்ன இஷ்யூஸ் லைக் ஒரு புரோக்கராக நீங்கள் என்ன அவைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? இப்போ இப்படியான சினாரியோவில் ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஆள் பாஸ்டவே அந்த இல்லை பாஸ்டவே என்ன நான் கேட்கல, இப்போ வீடு வாங்கிக்கல நான் வாரேன், நான் சொல்கிறேன் என் சிஸ்டரோ ஹூஎவர் இட் இஸ் லைக் அவவும் இதில் ஒரு பார்ட்னராக வேற போகிறா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வீடு வாங்க போகிறோம். சம்டைம்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அவவும் இவருமெண்டு, சில நேரத்தில் அவர் வந்து கையால் சும்மா காசு போட்டு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அப்படி என்றால் எப்படி சினாரியோஸ் டிஃபர் பண்ணும்? நான் பர்சனலாக அட்வைஸ் பண்ணிக்கல, இது வந்து டெனன்சி இன் காமன் இதுக்குள்ள 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாமலுக்கு வர்றாக்கள் 2 பேர் இருப்பதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் லீகல் அட்வைஸ் எடுங்கோ, என்ன எதுக்கு எப்படி நீங்கள் அதை டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த ஸ்டேட்டில் எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு ஆஸ் அ ரியல் எஸ்டேட் சேல்ஸ் பர்சன் ஐ வாண்ட் டு மேக் த சேல் சரியா. அப்போ ஆனால் அவருக்கு மோர்கேஜ் எடுக்கிற சிச்சுவேஷனை பற்றி நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேணும். இப்போ அந்த டைமில் சொல்லுவேன் எனக்கு ஒரு 1% தான், அவருக்கு 99% தான் சொன்னால் சில பேர் இந்த 1% ஆள் வந்து நம்பிக்கொண்டிருப்பா தான் மோர்கேஜ் தற்செயலாக மோர்கேஜ் கட்டாட்டாலும் தனக்கு பிரச்சனை வராதுண்டு. ஆனால் மோர்கேஜ் அது ஆனால் தான் கதைக்க வேணும். தற்செயலாக இந்த 99% ஆள் வந்து மோர்கேஜ் கட்டையிலன்னு வைப்போம். அப்போ உடனே 1% ஆளுக்கு வந்து அவருக்கும் அந்த 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 லைபிலிட்டி அவருக்கு இருக்குது சரியா. இப்போ அதை விளங்காமலுக்கு நான் சும்மா பேருக்கு தான் இந்த கையெழுத்து கொடுத்து நான் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ன சில வேளையில் ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இப்படியாக கதையை சொல்லி ஆக்களை கொண்டு சைன் பண்ண வச்சிருவேனும். அது ஒன்று நடக்காதவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டாம். அந்த இமோஷனல் இதில் வந்து கையெழுத்து வச்சு சில வேளையில் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுக்கு வச்சுட்டு வேணும். ஆனால் பிறகு தான் 1 வருஷத்துக்கு பிறகு தான் இவை வீடு வாங்க போய்க்குள்ள தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். இப்போ அதை நான் முதலே சொல்கிறது, நீங்கள் பிறகு வீடு வாங்க போய்க்குள்ள உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் பைரண்ட இது வராது. அதுகளை நீங்கள் வடிவாக வழங்கி கொள்ளுங்கோ, நீங்கள் லோயர்கிட்ட அதை காய்ச்சி போட்டு வாங்குவோன்னு சொன்னால் சில வேளையில் they may not come back. சில வேளை I have lost deals like that as well. இது வந்து அந்த கோசைன் பண்ணினா தானே இவ்வளோ விஷயம் வரும். இப்போ கோசைன்ன்றது வந்து அது மோர்கேஜில் வரைக்கல, டைட்டிலில் போகல. ஓகே டைட்டில் போகல, அது நீங்கள் ஓகே. இப்போ 99% 1% வந்து என்றால் யூஸ்வலி as a lawyer எங்களோட டியூட்டி வந்து அந்த 1% ஆளை போய் இண்டிபெண்ட் லீகல் அட்வைஸுக்கு அனுப்ப மேடம். அந்த இண்டிபெண்ட் இப்போ 1% எடுக்கிறாள் ஒரு ஹஸ்பண்ட் என்றால் அந்த ஒய்ஃபையும் நாங்கள் போய் போட வேணும் இண்டிபெண்ட் லீகல் அட்வைஸ். பிகாஸ் அவை வந்து தெரிய வேணும் இப்படி ஒரு மார்கேஜ் இருக்குது, உங்களோட லைபிலிட்டி அவை அந்த 99 இப்போ டைம் நான் சொன்ன மாதிரி 99% பே பண்ண இல்லாட்டி 1% இஸ் லைபிள். ஸோ அதுக்கான எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு இண்டிபெண்ட் வேறு ஒரு லாயருக்கு அனுப்ப வேணும். பிறகு வந்து சொல்லலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. எங்களுக்கு மோர்கேஜ் பார்க்கல நாங்கள் எங்களுக்கு வந்து 99% 1% எங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வராது. மோர்கேஜ் அவைக்கு வந்து 100% அவை வந்து லைபிள் அந்த மோர்கேஜுக்கு. அது சில பேர் வந்து விளங்கி கொள்றையில் ஈவன் கரண்டரா போய்க்கலாம் நினைக்கிறோம் என்றால் somebody will take care of it and நினைப்பினம். ஆனால் அதை அவை விளங்கி கொள்றையில் இப்போ நாங்கள் மோர்கேஜ் செய்கிற புரோக்கர்ஸ் வந்து நாங்கள் கட்டாயம் அதை வந்து சொல்லி கொடுக்கணும். நீங்கள் இதை சைன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 100% லைபிள் மோர்கேஜ் பே பண்ணுறதுக்கு. ஸோ அதாவது 1% இருந்தாலும் நீங்களும் 100% லைபிளாக இருக்கணும். அதாவது அவர் கட்டாட்டியோ அவருக்கு ஏதாவது நடந்தாலும் போட்டு கூட இருக்க மாட்டீங்க, பட் யூ ஆர் 100% லைபிள் மோர்கேஜ். அது வந்து அப்படி அவர் கட்டாமலோ ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இஃப் த 1% சைன் பண்ணவர் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், அவருக்கு திருப்பி இந்த இஷ்யூஸ் எல்லாம் வருமா? அது செகண்டரி. இப்போ நான் இதில் சொல்கிறது என்னன்னு சொல்லினால் நீங்கள் விஷயம் தெரியாமலுக்கு போய் சைன் வச்சுட்டு பிறகு நீங்கள் கவலைப்படாதீங்கன்றதை அட் த டைம் ஆஃப் ஒரிஜின். அந்த டைம் ஆஃப் ஒரிஜின் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்லாம் தொடங்குது. இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு வந்து ஹி ஹேஸ் அன் எத்திக்கல் டியூட்டி டு இன்ஃபார்ம் தெம். இப்படியான சினாரியோ வந்ததுண்டா அதை யோசிச்சிங்களா,
அது சில டீலை குழப்பி விட்டுரும். அநேகமானதில் டீலை குழப்பம். ஆனாலும் அது சொல்கிறதா சொல்ல இல்லையான்றது வந்து அது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எத்திக்கல் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அதை சொல்லணும். என்ன சொன்னால் பிறகு அந்த ஜனங்களுக்கு வந்து இப்படி எனக்கு தெரியல சொல்ல இல்லை, வீட்டுக்காரர் சொன்னது ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீடு வாங்கலாம், அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டாம் எல்லாம் சொல்லுவாங்க தமிழில் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் ரெண்டு போட்டு டீலை முடிச்சிடுவாங்க. பட் ஆனால் பிறகு வீடு வாங்க போய்க்கல அது பாவங்கள். அது நிறைய கஷ்டம். நாட் ஓன்லி வீடு வாங்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு அவசரமாக உங்களுக்கு ஒரு கார் லோன் தேவைப்படுது, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படுதுன்னு சொன்னால் இப்போ இந்த 2 மோர்கேஜ் இருந்துச்சுன்னு சொல்ல ஒரு மோர்கேஜ் இருந்தாலும் அது வந்து உங்களோட லைபிலிட்டி ரைட். நீங்கள் ஒரு 40,000 வைக்கிறீங்க, பட் உங்களோட மோர்கேஜுக்கு 3,000 போகுதுன்னு சொன்னால் தேர்ஸ் நத்திங் லெஃப்ட். உங்களோட கிரெடிட்லேயும் அது வர போகுது ரைட். ஆனால் இந்த கொஸ்டின் என்னென்னா, ஸோ இப்போ அந்த ஆள் வந்து 1% or whatever the percentage அவர் சைன் பண்ணுறவர் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கல, அவருக்கு இதில் ஏதாவது இஷ்யூ இருந்தால், இதில் சைன் பண்ண இஷ்யூ இருந்தால் அவர் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கல, திஸ் வில் கெட் கவுண்டர். ஓ யா 100%. அது முதலாவது வந்து இவற்ற லைபிலிட்டி வந்து 100%ஆக தான் கவுண்ட் பண்ணப்படும் செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு. மற்றது முதலாவது ப்ராப்பர்ட்டியில் லெட்ஸே அவை வந்து டிஃபால்ட்டாக பேமெண்ட் ஓ லேட் பேமெண்ட் எல்லாம் வந்து கிரெடிட்டில் வந்து காட்ட போகுது. இஃப் யூ ஆர் டேக்கிங் அ மோர்கேஜ் ஃப்ரம் அ AAA பேங்க், அப்போ அது வந்து மோர்கேஜில் காட்ட போகுது. ஈவன் பி லெண்டர்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் யூஸ்வலி கேட்குறது வந்து 12 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராப்பர் பேமெண்ட் பே பண்ணி இருக்கிறீங்க, அதெல்லாம் காட்டுங்க கொண்டு கேட்பினோம். அப்போ கார்டேக்கில் வந்து இவை 2 பேமெண்ட் வந்து பி சைடில் தானே லேட்டாக இருந்தால் மோஸ்ட் லைக்லி ஈவன் ஃபார் த நெக்ஸ்ட் மோர்கேஜ் வந்து அவை வந்து அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. someone else is the ஒரு ப்ராப்பர்ட்டியால நான் எஃபெக்ட் ஆகுறேன். எஸ் ஓகே ஹெல்ப் பண்ண போய் ஆனால் நான் கேட்கணும்னு நான் சொன்னேன். இப்போ இந்த கஸ்டம் ஹோம் பில் பண்ணிக்கல வந்து நீங்கள் மோஸ்ட்லி எப்படியான கிளைண்ட்ஸ் வந்து தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலியாக வரணுமா இல்லாட்டி இப்படி சைன் பண்ணுறாக்களும் இருக்கணுமா? No, mostly family தான். It's husband, wife and kids. Nowadays mostly kids தான் get involved, right? Amma appa varivinam they will be like, okay, you know, we have 500,000 and kids will design the house most of the time. They know what to do nowadays, right? So yeah, கூடுதலா அந்த kids about teenage அவையில் தான் இப்போ அந்த like you know they have the luxury of doing that, right? So another thing I want to tell, இப்போ வந்து because எனக்கு தெரியும் இப்போ அப்பா அம்மா வந்து இருக்கிறது, ஆனால் அப்பா அம்மா வந்து இப்போ 500,000 கொடுப்பினம், சே 500,000 இதாங்க மகனுக்கு என்று போட்டு வீடை வாங்குவினோம். ஆனால் மகன் அந்த வீட்டில் போய் மகன்ட பேரில் வீட்டு வாங்கின பிறகு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மகன் பேரை வாங்கிவிடனே அந்த மகன் மேரி பண்ணி வந்த அந்த வீட்டை இருக்கேக்க அந்த house becomes a matrimonial home. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த 500,000 will go on because அந்த வீடு வந்து matrimonial home வருது. அப்போ then wife has an interest, 50% interest in that house. Unless they have a prenup, right? Unless they have a prenup. கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல்ல வாங்கி இருந்தாரண்டா அந்த வீடு தாப்புனா கூட ஸ்டில் மேட்ரிமோனியல் வருமா? அதுக்கு பிறகுதானே அந்த இப்போ நான் ஏற்கனவே ஒரு அசெட்ஸை வச்சிருக்கிறேன், ஒரு 2 வீடு வச்சிருக்கிறேன், நான் தான் கல்யாணம் கட்ட போகிறேன். ஒரு கதைக்கு சொன்னேன். அப்போ அப்படியான சினாரியோவில் நான் நீ வாங்க போகிற வீடு தான் மேட்ரிமோனியல் ஹோம்னு சொல்லி சொன்னால் ஒரு டிஃபால்ட் சிச்சுவேஷன் வரைக்குள்ள வந்து இந்த வீடுகளையும் பாதிக்குமா? அது மேட்ரிமோனியல் ஹோம்னா அவள் வந்து எந்த வரப்போகிற வைஃப் வந்து இதில் கிளைம் பண்ணலாமா? அது வந்து நீங்கள் மேரி பண்ண முதல் இருந்த வீடுண்டா தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் அந்த வீட்டில் போய் நீங்கள் வீட்டில் நீங்கள் இருக்க போனீங்களா தான் அது ப்ராப்ளம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ரீனாப் செய்தாலும் அந்த இன்க்ரீஸ் இன் வேல்யூ they will be able to get it. So this is the matrimonial home. So I have a question. Contribution irukavadiya ana no, it's not the contribution, it's because adu vanda ava vitta pona odane adu becomes a matrimonial home. Ava vanda contribute pannavatalum kuda as long as she lived there, as a homemaker she had contributed. Adan contribution அந்த contribution she should get something back. Yes, she gets 50%. Whatever the increase. Okay, so இப்போ இப்படி வைப்போம், ஒரு கப்பலுக்கு வந்து இவருக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, மேரி பண்ணி வேறு வீட்டில் தான் இருக்கிறார், அந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக போகுதுன்னு வைப்போமே. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இஃப் தே லைக் செப்பரேட் பண்ணிக்கல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அவட்ட பேரில் தான் இருக்குண்டா, does she has any values in that property? Yes. So
So I'm actually going into family law in the not on the property, because what will happen is that property will be included as an asset, but it will be deducted on the asset in the value at the date of marriage will be removed, but increase in value will be included. Okay. So Tamil, okay. Okay. Okay, நீங்கள் சொல்லுங்க. இல்லை இப்போ இருக்கிற இந்த நீங்கள் இந்த மார்க்கெட் இந்த சிட்டு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, பட் இந்த காண்டோஸோட வேல்யூ கூடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதாவது அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது, அதுக்கான அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கு தடுமாறுறாங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸா இல்லாட்டி காண்டோட விற்கிற, அதாவது செல்லிங் ப்ரைஸா எது கூடவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கொண்டோ ரெண்ட் பண்ணுறது சொல்கிறீங்களா? ஓகே. ரெண்டல் மார்க்கெட் வந்து இஸ் ஹாட். காண்டோஸ், டவுன் டவுன் காண்டோஸ் வந்து கூடுதலாக ஸ்டூடெண்ட்ஸ் மற்றது ரூமிங் ஹவுஸ் மாதிரி ரூமாக ரெண்ட் பண்ணலாம். அதில் தே கெட் மோர் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இப்போ அதே நேரத்தில் அதோட ப்ரைஸஸும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறபடியால் அது வந்து இன்னும் ப்ரைஸில் வந்து பெருசாக குறையே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சட்டங்கள் இப்போ மாற்றிக்கொண்டு வருகினோம். சில வேளையில் ஏர்பிஎன்பிக்கு கொடுக்குறது அப்படியான இதுகளாலேயும் சில பேருக்கு ஞாபகம் இன்கம் அதால் எடுத்துக்கொண்டு வரோம். அதால் ஒரு மார்க்கெட் ப்ரைஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்குது. சில வேளையில் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படி ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம் ரெண்டலுக்கு டேக்ஸ் பண்ணியிருந்தால் சில வேளையில் அப்படியான டைம்களில் வீடுகள் சில வேளையில் காண்டோஸ் வந்து சில ப்ரைஸை குறைய வைக்கலாம். ஆனால் ஓவராலாக டவுன் டவுன் வந்து ஸ்டில் நியூயார்க் மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் இதாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டில் அங்கால இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு பெருசாக யூ டோன்ட் லூஸ் பண்ணின்னு தான் சொல்லுவேன். இன்வெஸ்ட் பண்ணுறது. அனாட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் இருந்துச்சுன்னா, ஆனால் அதுக்கிடையில் டேமனா நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒரு சினாரியோ இந்த எஸ்பெஷலி அந்த மோர்கேஜ் ரிலேட்டட் தான் ப்ரைவேட் லெண்டிங்னு போகும்போது எனக்கு ரீசன்ட்லி ஒரு இதொன்று வந்தது. இவர் ஒரு தெரிஞ்ச ஆள்கிட்ட ப்ரைவேட்டில் காசு வாங்கியிருக்கிறார். வீட்டு அவருக்கு தான் எழுதியிருக்குது. டிஃபால்ட் பேமெண்ட் டிலே பண்ணாலும் வச்சுன்னா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சால் நீ பிந்தித்தான்னு சொல்லுவார். 2 மாதம் டிஃபால்ட் அந்த லேட் பேமெண்ட்ஸுக்கு பிறகு அவர் வந்து பவர் செல்லில் போட்டுட்டார். அப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் லெண்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இறக்கமாக கதைக்கிறன்றதுக்காக வேண்டி லீகல் இதுகளை வந்து நீங்கள் கைவிட வேண்டாம். அது வந்து என்ன டைமுக்கு மோர்கேஜ் போட்டணுமோ போட்டுக்கொண்டு வாங்கோ, சரியா? அப்படி என்னென்னு சொன்னால் அவன் இந்த ஸ்பெஷலி செகண்ட் மோர்கேஜ் செய்கிறாக்கள் தான் இதை செய்யணும் கூட. உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் ஒன்று இருக்குது, செகண்ட் மோர்கேஜ் உங்கள்கிட்ட இருந்து 100,000 எடுத்துருக்கேன்னு வைப்போம். நீங்களும் எனக்கு தெரிஞ்சாலன்றபடியால் நான் கொஞ்சம் பிந்தி தாருனேன் என்ன, ரைட்? இது எக்யூரிட்டி இருந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் நீங்களே வாங்கி உங்களோட பேரில் மாற்றி போட்டு நீ எப்பண்டாலும் காசு தான் சொல்லி போட்டு நீங்கள் உங்களோட க்ளோசஸில் நீங்கள் போட்டிருப்பீங்க டிஃபால்ட் பேமெண்ட் 2 மாதம் பிந்திப்பு காட்டியிருந்தால் வீடை நான் எடுக்கலாம்னு போட்டிருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்ச ஆளுன்னு நினச்சி கொண்டு கதை கேட்கல எல்லாம் வந்து அவ சொல்கிற இடத்துல கையெழுத்து வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் லீகல் அட்வைஸ். இதில் தெரிஞ்சாலன்னு சொன்னாலும் தெரிஞ்சால் லோயர் சொல்லுவார், ஓகே நீங்கள் இனி வெயிட் பண்ண வேணாம், 90 டேஸுக்கு மேலே நீங்கள் போடாட்டி உங்களுக்கு தான் பிரச்சனை உண்டு. லீகல் அட்வைஸை கண்டினியூஸாக அதாவது வந்து இமோஷனலாக பார்த்தாலும் பட் இட்ஸ் லீகலி இட்ஸ் த ப்ரொசீஜர். லீகல் ப்ரொசீஜர். இன்னொரு மோர்கேஜ் கொண்டு வந்தது மோர்கேஜில் என்ன ஃபிஸ்காலில் வந்த ஒரு இன்குவாரி உண்டு. 3 வீடுகளை வச்சு ஒரு ஆள் 175,000 செகண்ட் மோர்கேஜ் கொலாட்ரல் பிளாங்கெட்டாக போட்டு 175,000 எடுத்துக்கார். ஃபீஸ் லீகல் ஃபீஸ் இதுகளெல்லாம் கழிச்சு கொண்டு லோயர் வந்து 140,000 கொடுத்துருக்கார். இவர் சொன்னால் எனக்கு நான் 175 தான் கேட்டேன், நான் இவ்வளவு நீங்கள் எடுத்தோன்னா எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டார். 2 மந்த்ஸுக்கு பிறகு 3 ப்ராப்பர்ட்டியும் ஃபாரஸ்ட் செல்ல போயிட்டு. ஏன்னா அவருக்கு தெரியாது நான் காசு எடுக்க இல்லை, 140,000 நான் எடுக்க இல்லை, நானே கட்டணும், ரைட்? 3 ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் சரியான ஆட்கள்கிட்ட அப்ரோச் பண்ணணும், தெரியாத ஆட்கள்கிட்ட போய் செய்யக்கூடாது. ஆனால் இல்லை என்னென்னு சொன்னால் அது லோ சொசைட்டியும் பிறகு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த லோயர் இந்த இதில் பட் எனிவே மச் மோர் டு இட். என்றால்
எப்போவுமே வந்து பேமெண்ட் வரைக்குள்ள பேப்பர் ஒர்க்கை வந்து நீங்கள் வடிவாக லோயர்கிட்ட வந்து காதிச்சு பார்த்து மோர்கேஜ் ஆளோட காதிச்சு வடிவாக விளங்கி கொண்டு சைன் பண்ணுங்க. So there's no emotional connections No அங்க emotional எதுவுமே connection when it comes to mortgages. That's for sure. But ஆனா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க but you stopped it in between. It's okay. Maybe Tamanna. Tamanna. Yeah. So ஆனா இந்த கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் நீங்க இப்ப நாங்க இந்த பிரைவேட் mortgage பத்தி கதை கேட்கலாம். இப்ப நான் அத 10% டவுன் போட்டும் இந்த பிரைவேட் mortgage எடுக்கலாமா? The answer is yes and no. Okay, இப்போ நீங்க வந்து ஒரு காண்டோ வாங்குறீங்கண்டா 10% 90% loan to valueக்கு most of the lenders, private lenders வந்து கொடுக்க மாட்டினம். ஏனென்றால் அதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஹை. ஓகே. அதே இது வந்து சிங்கிள் ஹோம் என்றால் அவை வந்து பார்ப்பினம், ஓகே ஏரியாவை பார்ப்பினம், ஹவுஸை பார்ப்பினம், வேல்யூவை பார்ப்பினம், பார்த்து on top of it அந்த client பார்ப்பினம், client என்ன செய்யணும், எப்படியான client, whether they can pay the mortgage tomorrow, what is their intention, எல்லாத்தையும் பார்த்து yes we can get 90% as well. So அப்படி இல்லாட்டி if I'm going for a private mortgage சும்மா இப்போ 10% இல்லாம எவ்வளவு போட்டா 20% தான் மினிமம் வந்து requirement கேட்கணும். some lenders வந்து 25%. some lenders இப்போ GTA area and 20% they are comfortable with. Illa outside GTA and all they are asking minimum 25 to even 35%. Okay. Yeah. Okay. So இந்த கூடுதலா நாங்க இப்ப அடிக்கடி கதைக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். என்ன ஆக்சுவலா வந்து என்ன இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு கேக்குறதுக்கு பதிலா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்றது உண்மையாவே எங்களை வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி ஏதாவது செய்து எங்களை ஸ்ட்ரெஸ் காக்குறது stress காக்குது. That's true. what's actual process and இப்போ வந்து நான் கேக்குறது இப்போ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பிசிக்கலா எங்களை வந்து டெஸ்ட் பண்ணி லைக் are you going through any stress என்றதான். இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து லைக் is it the financial stress test? That's right. It's a financial stress test. Yeah. அதில் வந்து எக்ஸாக்ட்லி என்ன பார்க்கணும் என்றால் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை வாங்குறதுக்கு வந்து can you afford to repay this mortgage? அதுக்கு வந்து ரேஷியோஸ் அவை வந்து ப்ரீ-டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த ரேஷியோவுக்குள்ள நீங்கள் வாரீங்களா, வந்தீங்களென்றால் ஓகே AAA banks will give you a mortgage. Okay. Right? அதில் இன்னும் ஒரு சிச்சுவேஷன் அந்த ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் இந்த 5 year க்ளோஸ்டுக்கு 3.25%ல் நீங்கள் பேமெண்ட் எல்லாம் வந்து உங்களோட இன்கத்தை பார்த்து பேமெண்ட் எல்லாம் சொன்ன மாதிரி ரேஷியோக்குள்ள எல்லாம் வரதெல்லாம் வாங்கலாம் சரியா. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த ரேட் இன்க்ரீஸ் பண்ண போகுது. அந்த டைமில் நாங்கள் மார்ஜினில் வச்சு குவாலிஃபை பண்ணியிருந்தால் இன்க்ரீஸ் பண்ணினா இப்போ வர தாங்கலுமா. அப்போ இது 5.25க்கு வச்சு நாங்கள் இப்போ குவாலிஃபை பண்ணினோம் என்றால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2% கேப் இருக்குது தானே. அதுக்குள்ளே இந்த இவை வந்து தே கேன் மேனேஜ். ஆனால் மார்ஜினில் வச்சு நாங்கள் குவாலிஃபை பண்ணி போட்டு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிச்சேன்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இவையால் தாங்க இயலாது. அந்த இதில் இவை கட்ட முடியாது அந்த காசு. அதனபடியாக நீ 5.25 வச்சு குவாலிஃபை பண்ணி போட்டு வா. Yeah. So basically இது வந்து banks or even the government is trying to help you. Yeah. But நாங்க அதை opposite-ஆ பார்க்குறோம். So நாங்க Beyond the Sale நிகழ்ச்சியில் Altona Custom Homes presents Beyond the Sale நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்கை சந்திக்கலாம். 416-291-9025 or 416-291-9574 உங்களோட நம்பர். சின்ன பிரேக். Altona Custom Homes presents Beyond the Sale நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்கை சந்திக்கலாம். நீங்கள் கால் பண்ணலாம் 416-291-9025 or 416-291-9574. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பற்றி காய்ச்சிட்டு இருந்ததால் ஆனால் அடுத்த கொஸ்டின் இந்த ரினியூவல் அண்ட் வேற கிளைம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் தேவைப்படுதா? இல்லை, தி ஆன்சர் இஸ் நோ. ஏனென்றால் அவை வந்து அவையோட முந்தி பே பண்ண ஹிஸ்ட்ரியை பார்ப்பினோம். உங்களுக்கு வந்து நல்ல ஹிஸ்ட்ரி ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருந்துச்சென்றால் தே ஆட்டோமேட்டிக்லி கிவ் அ பெஸ்ட் ரேட். அதால் வந்து அந்த பேங்கை விட்டு நாங்கள் வேறு ஒரு மோர்கேஜ் கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு யோசிப்பினோம். அதனால அந்த பேங்க் வந்து அந்த கிளைண்ட்டை வந்து கீப் பண்ணோம். அது ஒரு நல்ல ஒரு இது நடக்குது. மற்றது இன்னும் ஒன்று வந்து வெளியில் போனாலும் அவைக்கு வந்து வெளியில் போகிறதென்றால் அவை கட்டாயம் திருப்பி குவாலிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ அந்த ஷாப் அரவுண்ட் பண்ணி நல்ல இன்னொன்றுக்கு போகிறதா இருந்தால் அவை வந்து
அதுக்கு திருப்பி ப்ரீ குவாலிஃபை பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு மோஸ்ட்லி அவங்களோட பேங்க்கோடைய சம்டைம்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதோட வந்து கூடுதலாக வந்து பேங்க்ஸ் வந்து மார்க்கெட் ரேட்லையும் பார்க்க கொஞ்சம் குறைவாக கொடுப்பினோம். என்றால் இந்த கிளைண்ட்ஸில் வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பெர்ஃபெக்ட், லோவர் லோன் டு வேல்யூ, ஸோ வி வாண்ட் டு கீப் த கிளைண்ட்னு சொல்லி தே வில் கிவ் அ பெட்டர் ரேட். ஓகே, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்க போகிறோம்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ குறைஞ்ச சேலரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டின் படி பார்த்தால் 4 times ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி the income. I mean, 4 times of the income. Yes, Okay. income. ஓகே, ஆனால் அதில் வந்து அது ஒரு ரூல் ஆஃப் தம். அதில் நீங்கள் வேறு கடன்கள் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட் லோன் 40,000 வச்சுக்கொண்டு வேறு கார் லோன் 30,000 வச்சுக்கொண்டு இந்த 4 times பாதிக்கின்ற பிழைச்சிடும் இல்லை. வேறொரு கடனும் இல்லாமலுக்கு உங்களோட வருமானத்தின் 4 மடங்கு அப்ராக்சிமேட்டாக இது பண்ணும். பிறகு ரேஷியோஸை வச்சு தான் பிறகு மோட்கேஜாக்கெல்லாம் பிறகு செய்யணும். ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு எங்களுக்கு இப்போ நீங்கள் கதை கேட்கல சொன்ன மாதிரி வீடு வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு இருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்குது. மோஸ்ட்லி நாங்கள் ரெண்ட் பண்ணினா எங்களுக்கு இதை விட சீப்பாக கிடைக்கும், நாங்கள் சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறவையிலும் இருப்பினோம். அட் த சேம் டைம் இல்லை நாங்கள் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணினா இது எங்களுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவையிலும் இருக்கணும். வாட்ஸ் த பெஸ்ட்? நாங்கள் மோட்கேஜ் இப்போ எங்களுக்கு இப்போ இதே ரூலை தம்பி தான் நாங்கள் முதல்ல பாவிப்போம். ஒரு எங்கள்கிட்ட வீடு வாங்க வர்றதுக்கு முதல்ல ஒரு வந்தாருன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரூலை தம்பை பாவிச்சு அஃபோர்ட் பண்ணலாமான்னு பார்க்குறது. சில பேர் வாங்குகிற வீடு வந்து பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட் ரெண்டபிளாக இருக்கலாம். இப்போ எல்லா பேங்க்குகளும் வந்து அதிலேருந்து வர இன்கத்தை எடுக்காது. சிலது 50% எடுக்கும். அதுக்கும் கண்டிஷன்ஸ் போடும். பேஸ்மெண்ட்டில் கிச்சன் இருக்கணும், சைட் என்ட்ரன்ஸ் இருக்கணும், வாஷ்ரூம் இருக்கணும், லீகல் யூனிட்டாக இருக்கணும். இந்த இடத்துல இன்னும் ஒன்று நான் இதுக்குள்ள சொருக வேணும். அதாவது என்னென்றால் இன்றைக்கு இருக்கிற ஹாட் ரெண்டல் மார்க்கெட்டில் எல்லா முனிசிபாலிட்டிஸும் வந்து அடிஷனல் இந்த பேஸ்மெண்ட் ரெண்டல்ஸை வந்து லீகலைஸ் பண்ண சொல்லி புஷ் பண்ணுங்க. நம்ம என்னென்னு சொன்னால் அவன் இந்த அஃபோர்டபிலிட்டியை இது பண்ணுறதுக்கு பிராம்ப்டன் சிட்டியும் மாக்கம் ஓரளவுக்கு வந்துட்டுது. டொரண்டோ சிட்டி இன்னும் வேறே இல்லை. சரி, டொரண்டோவும் பிராம்ப்டன் இது பண்ணியிருக்கு, இன்னும் மார்க்கும் இன்னும் வேறே இல்லை. இந்த ப்ரெஷர் வந்து பொலிட்டீஷியன்ஸுக்களால் வந்து முனிசிபாலிட்டிஸுக்களால் வந்து இனி ஈஸியாக உங்களுக்கு லீகலைஸ் பண்ணலாம் பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில். அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு அந்த அவங்களோட ரிலேஷனை மீட் பண்ணினா ஈஸியாக செய்யலாம். அந்த லீகல் பேஸ்மெண்ட் இருந்ததுண்டா அதோட வேல்யூ வேறு, அது ரிலீஸ் பண்ணிக்கலாம், அதோட வேல்யூ வேறு. அதே நேரத்தில் பேங்க்ஸ் இந்த மோட்கேஜ் கொடுக்க பார்க்கலாம் லீகலாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அவையும் அதை ஃபேவரபுளாக பார்க்கணும் சில வழி. அதன்படியால் அஃபோர்டபிலிட்டி வரைக்குள்ள பேஸ்மெண்ட் நாங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எங்களோட சைட்டால் பார்க்கல பேஸ்மெண்ட் ரெண்டபிள் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் விற்கிறதுக்கும் பொட்டென்ஷியலாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மோட்கேஜில் குவாலிஃபையும் சரி, அதே நேரத்தில் வேல்யூவிலும் சரி. இன்றைக்கு அநேகமாக இந்த மார்க்கெட்டில் ஸ்காப்ரோவில் பழைய வீடுகள் பேஸ்மெண்ட் முடித்த வீடுகள்னு சொல்லி சொன்னால் குறைஞ்சது ஒரு 750 800 மட்டும் ஈஸியாக உடனே போகும். பேஸ்மெண்ட் முடிக்காத வீடுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நாள் கடந்து தான் போகும். அந்த இது வந்து என்னென்னால் பயஸ் வந்து அஃபோர்டபுள்ன்றது மட்டுமில்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் அதுக்குள்ளேருந்து காசு எடுக்கக்கூடியதாக இருக்கிற வீடுகளை தான் இப்போ பார்க்கணும். அப்போ பொட்டென்ஷியலாக இந்த வாங்கக்கூடிய ஆக்கள் வந்து அநேகமாக விற்கக்கூடிய ஆக்களும் வந்து பேஸ்மெண்ட்டை லீகலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுக்கிறது ஈஸியாக இப்போ சிட்டியில் செய்யுது என்றதை எங்களோட நேர்களுக்கு தெரிய வைக்கணும். ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியாகவே இருக்குது. இட்ஸ் லைக் மோர்கேஜில் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட்டை ரெண்ட் பண்ணுறதால அதை கவர் அப் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இப்போ லீகலைஸ் பண்ணினா இஸ் there anything எக்ஸ்ட்ராவாக நான் ஏதாவது பேங்க்குக்கு பே பண்ணணும்? நோ, இல்லை. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடும். ஓகே, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடும். ஆனால் எங்களுக்கு மோர்கேஜ் அண்டு பார்க்கல சர்டன் பேங்க்ஸ் வந்து 50% ஆஃப் த ரெண்டல் அமௌண்ட் அல்லாட்டி வந்து அப் டு 80% வந்து நாங்கள் வந்து இன்கமாக காட்டலாம். நாங்கள் குவாலிஃபை பண்ணிக்கல. சில டீல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷலி வித் ஆஃப்டர் த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எங்களுக்கு அந்த 50% எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஈவன் தோ தே ஹாவ் அதர் இன்கம் அட் ஹோம், அது நாங்கள் யூஸ் பண்ணிடலாது. ஃபாதரோட மதரோட இன்கம் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிடலாது. இந்த பேஸ்மெண்ட் இன்கத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு வந்து மோர்கேஜ் வந்து அந்த கிளைண்ட்ஸுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே,
ஸோ அதில் இன்னும் இருக்குது. இப்போ தனி ஒரு வீடு ஃபுல்லாக வேக்கண்டாக இருக்கிற வீடு, நீங்கள் அதை ரெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மேட்ரிமோனியல் ஹோம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படியான சினாரியோவில் மோர்கேஜ் போகக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியின் ரெண்டல் இன்கம், நீங்கள் எவ்வளவு லீஸ் சைன் பண்ண போகிறீங்களோ அந்த ரெண்டல் இன்கத்தையும் அதுக்கான இருக்கக்கூடிய செலவுகளையும் பார்த்து அதை டிசிஆர்ன்ற ஒரு ரேட் பார்ப்பாங்க. அது 1.2க்கு மேலே இருந்தால் தானே, அதாவது அந்த இருக்கிற வருமானத்தின் செலவை பிரிக்கக்குள்ள அது 1.2க்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் தான் பேங்கில் அப்ரூவ் பண்ணும் அந்த மோர்கேஜை. அதாவது ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறது அந்த கேட்டகரி வரும். தனியாக ரெண்டல் தான் சொன்னால் அதுக்கு அந்த 50% அந்த இவங்க சொன்ன அந்த 50% வந்து நீங்கள் ஓனர் ஆக்கியபைடாக இருக்கிற வீட்டில் இருக்கிறதுக்கு தான் 50% அப்ளை பண்ணுது. முதல் தனி வீடு ஃபுல்லாக ரெண்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் அதுலேருந்து வர வருமானத்தையும் அதுக்கு மோர்கேஜ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த செலவையும் பார்த்து அதை பிரிக்கிற பொழுது 1.2%க்கு மேலே இருக்க வேணும். அநேகமான பேங்க்ஸ் அதை தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து $1,000 மோர்கேஜ் $1,200 இன்கம் இருக்கணும். அதான் அது பேசிக். ஜிலானி, இப்போ வந்து நார்மலாக இப்போ இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்டல்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஏதாவது லீகலி டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதா? டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா, பேங்க் எங்களுக்கு லெண்டர் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் ஆஃப் ரெண்ட்னு போட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் அந்த பேங்க்குக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் பே பண்ண இல்லாட்டி அந்த ரெண்டில் வர இன்கமுக்கும் ஒரு அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அவை காட்டினேன். ஓகே. ஸோ நாங்கள் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அகேன்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து லீகல் ஃபீஸும் வந்து டிஃபா பண்ணும். ஒரு க்ளோசிங்கில் வர லீகல் ஃபீயை விட இதுக்கு டிஃபா பண்ணும். பிகாஸ் யூ ஆர் ரெஜிஸ்டரிங் another instrument. அப்போ அதுக்கும் வந்து நாங்கள் அவை பே பண்ண வேணும். ஓகே ஓகே. மோஸ்ட் ஆஃப் த இப்போ மற்றது முக்கியம் என்ன தெரியுமா, அந்த கிளையண்ட்டுக்கு தெரிய வேணும் அவ எவ்வளோ மார்கேஜ் வருது, ப்ளஸ் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ண வேணும். சிட்டி ஆஃப் டொராண்டோக்கு 2 டேக்ஸஸ் இருக்குது. ஸோ அது தெரிய வேணும். மற்றது வந்து அவைக்கு லோயர்ஸ் ஃபீஸ் இருக்குதுன்னு தெரிய வேணும். இந்த கான்செப்டில் போய் இந்த அமௌண்ட் வருதுன்னு தெரிஞ்சு கொண்டு வந்தால் தான் இட்ஸ் வெரி குட். எத்தனை சில வேலை வரைக்கு இவ்வளோ வந்தது இவ்வளோ வர போகுதா, எங்கள் காசு பத்தாது, அப்போ அந்த லாஸ்ட் மினிட் காசுக்கு ஓடிக்கொண்டு இருப்பினோம். அப்போ அதை வாங்க முதலே இஃப் இட் இஸ் குட், இஃப் த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இவ்வளோ தான் காஸ்ட் வருது, அந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ வேணும். பேங்க் சில வேலை அவன் எப்படிக்கிட்டே பேங்க் லோன் 420னா 420 ஒரு நாளும் வராது. அப்போ அவைக்கு தெரிய வேணும் இவ்வளோ தான் எங்களுக்கு இங்கே வரப்போகுது. அப்போ வாங்கிக்க யூஸ்வலி தே ஹாவ் டு நோ இவ்வளோ இந்த அமௌண்ட் வருது. அப்போ தான் எங்களுக்கு ஈஸி. நான் சில வேலை சில ஆக்கள் நான் சொல்கிறது இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போவேக்கே அவைக்கு இதுதான் உண்மையான இது உங்களுக்கு கட்டாயம் இந்த மோர்கேஜும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் நீங்கள் கட்டாயம் பே பண்ணுவேன். அதுதான் இந்த முக்கியம் என்ன அதில். பிகாஸ் அது பே பண்ணலாட்டு வீடு எடுப்பிடும் அதை சொல்லி அது ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் நான். யூ ஹாவ் டு மேக் ஷுர் அந்த வீட்டில் மோர்கேஜும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் பே பண்ணுவேன். அப்போ ஓமோம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த HSTயும் வந்து பில்டப் பர்ச்சேஸில் வரைக்கல கிளைண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறது அதுவும் இருக்குது. என்ன அவை சில பேர் இந்த நியூ ஹோம்ஸ் வாங்கிக்க அவைக்கு விளங்காது அந்த பில்டர்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் அவைக்கு தெரியாது. இது என்ன இப்படி வந்து நாங்கள் வீடு இவ்வளோத்துக்கு தானே வந்து இது எப்படி இப்படி வருது, இதை வீடு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் அந்த HST எல்லாம் இன்க்ளூட் பண்ணுது, ஏன் இப்படி எங்கள் ரிபேட் வருது இல்லை அது அவைக்கு தெரியாது. சில பேர் எத்தனை % நாட்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சு கொண்டு வரீங்க? அது டிபெண்ட்ஸ். என்ன ஐ திங்க் 50%. இப்போ எங்கட கம்யூனிட்டியில் மோஸ்ட் ஆஃப் தெம் பிகாஸ் வீடு வாங்கி விற்று அவைக்கு தெரியும் என்ன பில்டர்ஸ். அப்போ 50%க்கு தெரியும். ஆனால் சில ஆக்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் அவைக்கு தெரியாது. என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு ஆக்சுவலி நாங்கள் சரியான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும். என்ன பிகாஸ் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு திம் A to Z எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவைக்கு விளங்கும். சில ஆக்களுக்கு விளங்காது. ஆனால் சில ஆக்கள் வீடு வாங்கி விற்று அவைக்கு இட்ஸ் ஈஸி. எனக்கு ஒரு கிளையண்ட் வந்தார். அவர் ஏற்கனவே இஸ் அ செகண்ட் ஆர் தேர்ட் ஹோம் ஓனர். ஆனால் வீடு புது வீடு ஒன்றுக்கு போய் ஒரு இது ஒன்று கொடுத்தவர். க்ளோசிங் வரைக்குள்ள நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்று சொல்லி அவரெல்லாம் இது பண்ணுறபடி யூ வாஸ் ரெடி டு கோன் ஷாப். அந்த டெவலப்மெண்ட் ஃபீ வந்து கூட வருது. இப்போ நான் சொன்னேன்னா உடனே நீங்கள் லோயர்கிட்ட போய் காட்டினீங்களோ உங்களோட இந்த ஆஃபரை காட்டினா சில போல லோயர் பில்டர்ன்ற லோயரோட கதைச்சு நெகோஷியேட் பண்ணி உங்களை டெவலப்மெண்ட் ஃபீயை வந்து கேப் பண்ணி உங்களுக்கு ஒரு சேவிங்கை தருவார் என்று சொல்ல
அவர் போயிருக்கார். for $50,000 he saved. அந்த லாயர்ஸ் வந்து அவை வந்து தெரியும், அந்த பில்டர்ஸ் வந்து சில டெவலப்மெண்ட் ஃபீயை வந்து கட்டாயமாக பயரில் போடணுமெண்ட் இல்லை. அது அவங்க அது ஏற்கனவே அவங்களோட கோஸ்ட் கால்குலேஷனுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க 15 அதுக்கு புது வீடு கட்டுற இடத்துல பள்ளிக்கூடங்கள் இல்லாவிட்டால் எஜுகேஷன் லெவின்னு சொல்லி அங்கே வரும், ட்ரைவே போடுறதுக்கு வரும், ஃபென்ஸ் போடுறதுக்கு வரும், ட்ரீ நடுறதுக்கு வரும், வாட்டர் ஹூக்அப் மீட்டர் ஹூக்அப்புக்கு வரும். இப்படியான சார்ஜுகளை வந்து அவர் பில்டர் ஏஜென்ட் விளங்கப்படுத்த மாட்டார். இப்போ லோயர்ஸ்கிட்ட போனால் தான் லோயர்ஸ் வந்து சொன்னால் இப்படியான கோஸ்ட் எல்லாம் வரலாம், இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்கோ. ஆனால் பழைய வீடு நாங்கள் விற்கல சொல்கிறது பேங்கே அக்ரி பண்ணும் 1.5% ஆஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸை நீங்கள் தூக்கி அங்கால வையுங்கோ க்ளோசிங் கோஸ்ட்ன்னு சொல்லி. ஆனால் புது வீடு வரைக்கல நாங்கள் எங்களுக்கு ஒரு இது சொல்லலாம். அது என்னென்னு சொன்னால் அது இந்த வீடு எங்கே வருதுன்றது. இப்போ அதை நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண நாங்கள் ஏஜென்சிகளில் போனால் சில வேளையில் நாங்கள் சொல்லலாம். ஆனால் லோயர்கிட்ட கட்டாயமாக நியூ ஹோம் பர்ச்சேஸில் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் லோயர்கிட்ட காட்டி ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறத வந்து ஸோ Altona Custom Homes presents Beyond the Sale நிகழ்ச்சி இன்றைக்கி அப்படியே நாங்கள் வைண்ட் அப் பண்ணுற டைம் வந்தாச்சு. டிலானி, ஆனா மற்றும் டாம் சிவதாசன் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மாதிரி Altona Custom Homes ரெப்ரசன்டேட்டிவ் சுவந்தனுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த புதன்கிழமையும் 8 மணிக்கு டிஇடியில் நாங்கள் லைவாக வருவோம், FBலையும் நாங்கள் லைவாக வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிற வரைக்கும் Altona Custom Homes presents Beyond the Sale நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் விடைபெறுறோம். வணக்கம்.